ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கூட்டுறவு பேங்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். டோட்டலாக வந்து 2581 வேக்கண்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கினா தான் நம்ம எல்லாருமே வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு முடிவு பண்ண முடியும் இல்லையா? அதனால் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்ன ஏதுன்றதை டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டுறவு சங்கங்கள் உதவியாளர் மற்றும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அதிலிருந்தெல்லாம் வேகன்சிஸ் வந்து மாவட்ட வாரியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்தோட செக் பண்ணுற லிங்க்குமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 194 வேக்கண்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கரூரில் வந்து 43 வேக்கன்சி, சிவகங்கையில் 67 வேக்கன்சி, நாமக்கல்லில் 75, மதுரையில் 100, திருப்பூரில் 112 வேக்கன்சி, திண்டுக்கல்லில் 98 வேக்கன்சி, தருமபுரியில் 104 வேக்கன்சி, கிருஷ்ணகிரியில் 77 வேக்கன்சி, அரியலூரில் 28 வேக்கன்சி, விருதுநகரில் 36 வேக்கன்சி, தேனியில் 31 வேக்கன்சி, பெரம்பலூரில் 39 வேக்கன்சி, ராமநாதபுரத்தில் 32 வேக்கன்சி, வேலூரில் 76 வேக்கண்ட்டு, திருவண்ணாமலையில் 150 வேக்கண்ட்டு, அதுக்கடுத்து திருவள்ளூரில் 80 வேக்கண்ட்டு, காஞ்சிபுரத்தில் 49, செங்கல்பட்டில் 126, கன்னியாகுமரியில் 50, கோயம்புத்தூரில் 90, சேலமில் 148, திருச்சிராப்பள்ளியில் 81, ராணிப்பேட்டையில் 45, திருப்பத்தூரில் 41, கடலூரில் 47, ஈரோட்டில் 83, புதுக்கோட்டையில் 29, திருவாரூரில் 39, விழுப்புரத்தில் 44, கள்ளக்குறிச்சியில் 46, நீலகிரியில் 50, தஞ்சாவூரில் 93, தென்காசியில் 34, மயிலாடுதுறையில் 33 வேக்கண்ட்டு, நாகப்பட்டினத்தில் 18, திருநெல்வேலியில் 44, தூத்துக்குடியில் 90. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2581 வேக்கண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேவா? இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். எதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 29ன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோலாம் வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அதை தான் கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அவைலபிளாக இருக்குது. விஏஓ அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயிலிருந்து மற்றும் நிறைய ஒரு ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், நிறைய வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.